தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரவை வச்சு ரொம்ப ஜூஸியான, ரொம்ப டேஸ்டான, எல்லாருக்கும் பிடிக்கிறமான ஒரு குலோப்ஜாம் ரெசிபி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இதை கட் பண்ணும்போது ஜூஸு உள்ளே எவ்வளோ தூரத்துக்கு அப்சார்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருந்தது, அவ்வளோ அருமையாக இருந்தது. இதுக்கு நம்ம பால் பவுடர் வேறு எதுவுமே சேர்க்கலை, பாலில் மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்குறோம். இந்த இவ்வளோ ஜூஸியான குலோப் ஜாமுனை எப்படி செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போது 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இதுக்கு இந்த ரவை வறுக்காத ரவை. நீங்கள் வறுத்த ரவையில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு என்னோடய இதுக்கு வரல, கரெக்டாக வரல. வறுக்காத ரவை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வறுக்காத ரவை கூட அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்குவோம். நம்ம பவுட்ரு பண்ணுறதுனால அதோட குலோப் ஜாமோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது 3 கப்பு பால் எடுத்து காய வச்சுக்கலாம். 3 கப்பு பால் காய வச்சதுக்கப்புறம், பால் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குவோம். இந்த சுகர் எதுக்கு சேர்க்குறோம்னாக்கா, அந்த ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும், ரெண்டாவது ஒரு ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா தான் குலோப் ஜாமுன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ பவுட்ரை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் கலந்து உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துச்சுன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம அதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, அதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடணும். இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒரு 15 நிமிஷம் அதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த பிசைகிறதுல தான் இந்த ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பிசைஞ்சிட்டு ஜாமுனை நல்லா உருட்டணும். கிராக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு உருட்டணும். அப்படி உருட்டினா தான் ஜாமுன் விரிசல் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான உருண்டைகளாக கிடைக்கும். நீங்கள் ஓவல் சைஸில் கூட உருட்டிக்கலாம். ஆனால் எந்த விதமான கிராக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா பொறுமையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து, ரொம்ப பெரிய சைஸாக இருந்தாலும் உள்ளே வேகிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடுவோம். சுகர் சிரப்புக்கு 1 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி சிரப் ரெடி பண்ணிப்போம். இதுக்கு கம்பி பதம்லாம் வரக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இது கூட உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்கணுன்னு விருப்பம்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இதை நீங்கள் கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் இந்த சிரப் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு குக் பண்ணுறீங்கனாக்கா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பாருங்கள், கையில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தோடனே இதை இறக்கி வச்சிடலாம். இது நமக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் இதை ஜாமுனை சேர்க்கணும். இப்போ நம்ம பொரிச்சிட்டு டைரெக்டாக எடுத்து அந்த சிரப்பில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காயுது. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுனாக்கா வெளியில் கிறிஸ்பியாக ப்ரௌன் கலராக மாறிடும், உள்ளே வேகாது. அதனால் நீங்கள் பாருங்கள், உள்ளே போடும்போது எண்ணெய் ரொம்ப காயாமல் போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி போடணும். எண்ணெய் ரொம்ப ஃபுல்லாக காயக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். நீங்கள் இதில் போட்டு அதுவாக கொஞ்சம் நேரம் எலும்பி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு திருப்பி விடலாம். பாருங்கள், இதுக்கப்புறம் லைட்டாக கரண்டி போட்டு பரட்டி விடுங்க. இது பிரிஞ்செல்லாம் வராது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் செய்யணும். இந்த ஜாமுன் உருட்டுறதாகட்டும், எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதாகட்டும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பாருங்கள், நம்மளோட ஜாமுன் எவ்வளோ உருண்டையாக
சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி உருண்டைகளாக நீங்கள் எடுத்த உடனே நேராக சுகர் சிரப்பில் போட்டுருங்க. போட்டு 8 மணி நேரம் கரெக்டாக ஊறணும். நம்ம ரவையில் செஞ்சுருக்கிறனால கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊறினா தான் நம்மளோட ஜாமுன் ரொம்ப ஸ்மூத்தாக ஜூஸியாக ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கும். நம்ம ரவையில் சூப்பரான குலோப் ஜாமுன் செஞ்சாச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.